வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். பணியாளர் திறன் மேம்பாட்டிற்காக 100 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் ஃபேஸ் திட்டம் அறிமுகம். மனிதவள அமைச்சர் ரமணன் தகவல். நாட்டின் தொழிலாளர் சந்தையை மறுவடிவமைக்கவும் திறன் பயிற்சியை மேம்படுத்தவும் கிக் பொருளாதாரத்தை தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்கவும் 100 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான ஃபேஸ் எனப்படும் தேசிய திறனாளர் திட்டத்தை மனிதவள அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுத்தியுள்ளது. நாட்டின் மனிதவள மேம்பாட்டை வலுப்படுத்துவதோடு தரமான வேலை வாய்ப்புகளின் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப இந்த திறன் மேம்பாடு மற்றும் தொழில் வாய்ப்பு முன்னேற்றத்தை விரைவுபடுத்தும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சி, இளைஞர் திறன் மேம்பாடு, டிஜிட்டல் பொருளாதார மாற்றம், உள்ளூர் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் மற்றும் கிக் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 10 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியதாக இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வெறும் பயிற்சி திட்டம் மட்டுமல்ல, தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகள் சார்ந்த பொருளாதார தேவைகளை எதிர்கொள்ளும் வகையில் மிக நெகிழ்வான மற்றும் அதிக திறன் கொண்ட பணியாளர்களை உருவாக்குவதற்கான அரசாங்கம் மேற்கொண்டுள்ள ஒரு புதிய முதலீடு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்று நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.